சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்திரக்கட்டு பாண்டி தம்பி எந்த ஊரு? சென்னை சாமி. சென்னை கை மலத்துக்கு நல்லா நெத்திரி வை. அப்படி பின்னாடி தடவுப்பா. சரி போதும். இப்ப வந்ததுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எத்தனை பாட்டில் மூலிகை மருந்து தேய்ச்சிருக்கிய? 4 பாட்டில். 4 பாட்டில் தேய்ச்சிக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னென்ன மாற்றம் கிடைச்சு? இங்க வாங்க. கை மூடிட்டு இருந்து ஃப்ரீ ஆச்சு. நல்லா சொல்லுப்பா. கை மூடிட்டு இருந்தது ஃப்ரீ ஆச்சு. அதுல கால் கட்ட விரலாம் மூடிட்டே இருப்பேன், நிமிந்துட்டு. இப்ப வந்ததுக்கு ஃப்ரீயா இருக்கா? நல்லா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்திரக்கட்டு பாண்டி தமிழ்நாட்டுக்கும் சரி. நடக்கும்போது இந்த இடுப்பு தூக்கி போடுறாங்க. இப்ப நல்லா போ மாறிதான். அதே மாதிரி என்னுடைய அன்பு அண்ணன் வாணே இப்பதான் வந்து அண்ணன் வந்து கொட்டாம்பட்டி பாண்டாங்குடி ஆனந்தண்ணே இந்த இடத்தோட ஓனரு, நல்ல மனிதர். நான் வந்து அங்க பிரச்சனையா இருக்கையில எனக்கு என்னடா ஒண்ணும்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் வந்து எனக்கு வழி வச்சு உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு அண்ணன் தான் இந்த இடத்த கொடுத்தது. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க அண்ணனுக்கு. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் இந்த இடத்த சின்ன அவருக்கு கொடுத்து வாடகை எல்லாம் வேணான்ட்டேன். இந்த மாதிரி இருக்கிற பிள்ளை விட்டியும் எல்லாம் பாத்துட்டு போட்டோம். நல்லா ஒரு அங்க ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. அதனால இங்க இந்த இடத்த காட்டி இந்த இடத்துல ஃப்ரீயா வைத்தியம் பார்க்க சொல்லியிருக்கோம். எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய அவரை பிரச்சனை பண்றாங்க ஐயாரிங்க. அத எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு ஓப் கொடுத்து பண்ணி விடுங்க. நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஆனந்தனை வந்து ரொம்ப நல்ல மனிதர். அதாவது வந்து எனக்கு கூட வந்து சேர்றாள் எல்லாருமே நல்ல மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த நல்ல அதாவது கெட்டவங்க வந்து யாருமே சேர மாட்டாங்க. இவரெல்லாம் நல்ல மனிதர். மக்களை நீங்க காப்பாத்துங்க. இடம் பதில பஞ்சுக்கோ நீங்க பாக்க பாருங்கன்னாப்ல 3 மாசம் அந்த இடத்துல வச்சு பாத்துட்டேன். இவரோட ஆதரவு. ஆனா அந்த அண்ணன் இல்ல அப்படின்னா நீங்களாம் இன்னைக்கு இங்க வந்திருக்க. இன்னைக்கு வந்து ஒரு தோப்பா உருவாக்கி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி மக்கள் சேவைக்காண்டி எனக்கு வந்து அவருக்கு கொடுத்துட்டாப்ல. இன்னும் ஒரு நம்மளோட இடம். ஆனா அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணாரு. ரொம்ப நேர்மையான ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்பர் 1. அதாவது யாரும் ஏமாத்த மாட்டாரு. புறாடு புத்தலாட்டு எதுவும் இருக்காது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதே மாதிரி என் பங்காளி எங்க பங்காளி வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. அதே மாதிரி என்னோட அதாவது வந்து என் நண்பரு நானும் பங்காளி வந்து ஒரு 30 வருஷம் பழக்கம். வாங்க மாடி ஒரு நிமிஷம். ரொம்ப நீதியா இருப்பாப்ல, நேர்மையா இருப்பாப்ல. அண்ணனோட சேர்றவங்க பங்காளியோட சேர்றவங்க எல்லாருமே கரெக்டான ஆளு. பங்காளி வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. அதாவது வந்து இவர் வந்து எனக்கு ரொம்ப உயிர் கூறான. என்னைக்குமே எனக்கு வந்து மோசம் பண்ண மாட்டாப்ல, துரோகம் பண்ண மாட்டாப்ல. என் நண்பரு, எங்க அப்பா மாதிரி. இந்த ஊருக்குள்ள எங்க அப்பா ஒரு ஆளு. சரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்திரக்கட்டு பாண்டி. அது மாதிரி என் உயிர் மக்களே ஆனந்தனை வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணாப்ல. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. நீங்க மக்கள் சேவைக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கு சிங்கம்நாரிக்கு நான் பெருமை சேர்த்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஆதரவு இன்னமும் எங்களுக்கு வேணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நல்ல இடமா வாங்கி கொடுத்து மக்களுக்கு நிறைய நீங்க சேவை பண்ணிட்டே இருக்கணும். நல்லா சேவை பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வைத்தியத்தை பார்த்து தெய்வம். சிவமூர்த்தி வாத்தியார் ஐயா புரியத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றி. நல்லபடியா போகணும். நல்லா வாழ்த்துட்டு போகணும். இன்னைக்கு வேணா என் இடமா இருக்கலாம். நான் 2 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் எனக்கு வந்து ஒத்துழைச்சாப்ல. நீங்க வைத்தியம் பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். இந்த நன்றியை நான் வந்து என்னைக்குமே சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என் மக்களை காப்பாத்துறக்காண்டி எங்க அண்ணன் அதாவது பாண்டாங்குடி ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ரொம்ப நீதி நேர்மை என் பங்காளி மாதிரி. அவருடைய ஆதரவுனால இந்த இடத்த வாங்கியாச்சு. இன்னமே வந்து நம்ம இடம். அண்ணன் எனக்கு நிறைய உதவி உண்டாப்ல. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்திரக்கட்டு பாண்டி அந்த கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கண்ணாடியை மறுபடியும் மாட்டுங்க. நல்லா புடிச்சு கட்டவரில் உள்ள விடுங்க. வெரி குட். மறுபடியும் மாட்டுங்க. இந்த மாதிரி நீங்க கண் கண்ணாடிய மாட்டுங்க. 5 வருஷம் இந்த மாதிரி உங்க கண் கண்ணாடியை நீங்க தொட்டு இந்த கையில நொட்டாங்கல் தொட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. ஆமா. எந்த ஊருங்கய்யா? அரியலூர் புதுவேட்டை. கையை மேலே ஏத்தி நல்லா பின்னாடி தடவுங்க. பின்னாடி மண்டையை தடவுங்க. நல்லா தடவுங்க. உதவ தெரிஞ்சுங்க. ஏன்னா அது பல வருஷத்து பிரச்சனை. நல்லா உதவுங்க. நல்லா தடவுங்க. அந்த மாதிரி பண்ணணும். கீழே பாத்ரூம் போயிட்டு காலை கழுவுற மாதிரி கழுவுங்க. நல்லா கொண்டு போங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க நல்லா பின்னாடி கொண்டு போங்க. இன்னும் அப்படி இல்லைங்க. பின்னாடி கொண்டே வச்சு அப்படியே உள்ளங்கை வைங்க. இந்த நல்லா இல்லைங்க. நல்லா தேய்ங்க. இந்த மாதிரிலாம் நீங்க தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி எவ்வளவு நாச்சு? இதுல 5-6 வருஷம்.
ஏன்னா இந்த கை வந்து மறுபடியும் நரம்பு இழுத்துக்கிட்டே போகும். உங்களுடைய சுதாரிப்பு நீங்க மறுபடியும் வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க இந்த கண்ணாடியை தொடுங்க, நல்லா சேர்த்து. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. செய்ய செய்ய உங்களுக்கு வந்து கூச்சம் தெளிஞ்சிடும். கூச்சம் கையை கீழே இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கூடாது. சுருண்ட கையை வந்து சுருட்டப்படாது. இது மாதிரி பண்ணுங்க. எத்தனை பாட்டில் என்ன தேய்ச்சிருக்கீங்க? முடிவு பண்ணுது. முன்னாடி 2 பாட்டில் தேய்ச்சேன். நல்லா சாப்பிட சொல்லுங்க. 2 பாட்டில் முன்னாடி தேய்ச்சிட்டு வந்தேன். இப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இப்ப போய் இந்த 3 பாட்டில் வாங்கிட்டு போய் இப்ப தேய்க்க போறேன். இப்ப நான் வர்மக்கலை எடுத்திருக்கேன். நீங்க தாராளமா நீங்க வீட்டுல என்னென்ன பிராக்டிஸ் பண்ணுமோ செய்யுங்க. தயவு செய்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கோட்டை பாண்டி பேசுறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னுடைய மூலிகை மருந்து உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அப்படியே சர்ன்னு ஒடியார ஓட்டும். அந்த இறுக்கி பிடிக்கிறதெல்லாம் லூஸ் ஆயிரும். இந்த மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சிக்கிட்டு திருப்பி உங்களுக்கு முடியல நம்பரை போட்டு வந்து என்னை வர்மகச கடையை எடுத்துட்டு போங்க. எத்தனை பேர் என் சொந்தக்கார எத்தனை பேர் எனக்கு நல்லா தெரிஞ்சாலாம் நிக்கிறாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பாவா 2 நாளாச்சு 3 நாளாச்சு உங்களுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு நான் பாக்கணும். ஏன்னா அவளும் வர்றாங்க, எமர்ஜென்சி வருது, புதுக்கட்டு வருது, பழைய வெட்டு வருது, எல்லாரையும் நான் சமாளிக்கணும். இது வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டிய, நான் சாப்பிட்டேனா? சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்குமா? அதனால என்னைய வந்து உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க. நல்லா இருந்தா அந்த ஒத்த உயிர் லட்ச உயிரை காப்பாத்தும். ரொம்ப நன்றி. அதனால தயவுசெய்து சொல்றேன், சுடுதண்ணில குளிச்சுட்டு வாங்க. சொல்லுங்க. இப்படி வைக்க முடியாது. இப்ப ஒட்டுது, அதுக்கு முன்னாடி ஒட்டாது. இப்படியே நின்றுட்டு இருக்கோம். சரிங்க, சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிச்சேன். நடவே கொஞ்சம் உலட்டும். அந்த நட வந்து அப்புறம் போக மாதிரி. இப்ப போன வாட்டி உதறிச்சு, இன்னொரு கத்துக்குங்க. உதற கம்மியாருச்சு தெரியுதா? இது மாதிரி எல்லாமே மாறிடும். உடனே எல்லாமே சௌரியம் பண்ணோம்னா அது வந்து ஆண்டவனோட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துடும். வந்ததுக்கு திருப்தி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. பாத்து போயிட்டு வாங்க. 100 வாட்டி வாங்க. இந்த மூலிகை மருந்து முடிஞ்சா வாங்க. இதெல்லாம் ஏன் மக்கள்கிட்ட நான் காமிக்கிறேன்னாங்கய்யா, எனக்கு பெருமைக்காண்டி காமிக்கல. நானே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆளு தமிழ்நாட்டுல, தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார்ல ஒரு ஆள் இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சு அதர் ஸ்டேட் பெங்களூரு யாரு இருக்கீங்களா? பெங்களூரு, ஒசூரு, கர்நாடகா, எந்த ஊரு? வேற ஒசூரு, பெங்களூரு, கிருஷ்ணகிரி, இன்னும் ஆளுலாம் அங்கிட்டு இருக்கேன். ஒசூரு. இது மாதிரி எல்லாருமே வந்து என் திறமை தெரிஞ்சு சிவகங்கை மாவட்டம் சேவமூர்த்தி ஐயா வாசல்ல கால எடுத்து வச்சு என்னைய பார்க்க வர்றாங்க. சித்தர்கள் ஐயா முத்துவிடனார் ஐயா இருக்காரு. அவருடைய சுவாசம் சேவமூர்த்தி ஐயரோட அவருடைய நேச்சரு, தெய்வத்தோட அருள், இதெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு என்னை வந்து பாக்குறாங்க. இங்க இருந்து போல மன திருப்தியத்தை அனுப்புறேன். அது மாதிரி இது வந்து சித்தர் வாழும் பூமி சிவகங்கை மாவட்டம். நீதிக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் கட்டுப்பட்ட பூமி. யாருக்கும் மோசம் பண்ணாத பூமி, காசுக்கு ஆசைப்படாத பூமி, யாரையும் நாசம் பண்ணல மோசம் பண்ணல. சிவகங்கை மாவட்டம் அப்படிப்பட்ட மண்ணு. என் வாசலுக்கு வர வச்சிருக்கேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா போங்க, சந்தோஷமா வாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கோட்டை பாண்டி. சரிங்க.